ஹாய் காய்ஸ், ரொம்பவும் டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு சாலட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நைட்டே நான் 2 கப் வெள்ளை சோளம் எடுத்துருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி நைட்டில் ஊற வச்சிடலாம். கூட மூக்குக்கல்லையும் நிலக்கடலையும் எடுத்துருக்கேன். அதை தனியாக ஊற வச்சுக்கலாம். நைட்டே ரெண்டுத்தையும் ஊற வச்சிடணும். இது எல்லாமே நல்லா ஊறிடும். ஆனால் தனித்தனியாக தான் வேக வைக்கணும் எல்லாத்தையும். இந்த நிலக்கடலையும் மூக்குக்கடலையும் வேக வைக்கிறதுக்கு குக்கரில் 3 விசில் விட்டால் போதும். அதே சோளம் 7 to 8 விசில் விட்டால் மட்டும்தான் இது வேகும். சோளம் நிறைய விசில் விட்டால் மட்டும்தான் அது பார்க்க ரைஸ் மாதிரியே இருக்கும் சாப்பிடும்போது. வெந்ததுக்கப்புறம் எல்லாமே தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் சோளம் வேக வச்சதுலேருந்து 3 கப் எடுத்துக்கிறேன். தனியாக வேக வச்ச மூக்குக்கல்லையும் நிலக்கடலையும் இது கூட சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் ஒன்று சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு சின்ன கேரட், அதை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் எவ்வளோ வேணுமோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. காரமுக்கு லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சமாக குட்டி குட்டியாக நறுக்குன்னா கொத்தமல்லி. அவ்வளோதான், நம்மளோட சாலட் ரெடி. ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஈவினிங்கில் கூட இது ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.